வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இந்த மறுபடியும் ஏன் வெளிப்படுத்தினார்? ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார். திபேரியான கடல் எங்கே தெரியுமா இருக்குது? திபேரியா கடல் த அதர் நேம் ஆஃப் இன்னொரு கலிலேயா கடலுக்கு இன்னொரு பேர் தான் திபேரியா கடல். திபேரியானா வேற ஒன்றும் இல்லை, அது அந்த ஊர் ராஜா பேர். ஸோ அவருடைய பேரில் தான் அந்த கடலை வச்சாங்க. ஆனால் ஒரிஜினல் அதுக்கு பேர் என்னது? கலிலேயா கடல் அங்கே இருக்கு. ஸோ இப்போ இவங்களை கலிலேயாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி எங்கே போக சொல்கிறாரு? எருசலேமில் போய் தங்கியிருங்க, உன்னதத்தின் பலன் வர வரைக்கும் எங்கே இருங்க. இப்போ இவங்க எங்கே தங்கிட்டாங்க? கலிலேயாவிலே தங்கிட்டாங்க. கலிலேயாவில் தங்கிறது மட்டும் இல்லை, அங்கே என்ன சொல்கிறாங்க? அடுத்த 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அடுத்து என்னவாகி போச்சு? ஜீரோக்கு வந்துட்டாங்க. திருப்பி எங்கே மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்துட்டாங்க அத்தனை பேரும் திருப்பி. இல்லை, பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதில் ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லா சீஷர்களும் அல்ல, எல்லா சீஷர்களும் அல்ல. 2வது வசனம் வாசிங்க. ஏறக்குறைய 7 பேர் அங்கே இருக்காங்க. 1 பேதுரு, 2வது தோமா, 3வது கலிலேயா நாட்டில் உள்ள நாத்தான்வேல் 3, செபதேயின் குமார் 2, 5, வேறு 2 சீஷர்கள், மொத்தம் 7 பேர். எல்லா சீஷரும் இல்லை, கொஞ்சம் பேர் எங்கே போயிட்டான்? எருசலேம் போயிட்டான். இங்கே இல்லை அவன் யாரோ. ஒரு 7 பேர் மட்டும் இங்கே இருக்கான், திபேரியா கடல்லே இருக்கான். இப்போ ஆண்டவர் கலிலேயாவுக்கு வர சொன்னார், வந்துட்டோம், விஷயத்தை பேசி முடிச்சிட்டாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் போய் எங்கே தங்கியிருங்கள்? எருசலேமில் தங்கியிருங்கள். சரி ஆண்டவரே. பார்த்தா எருசலேமில் காணும் எவனையும். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? திபேரியா கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான். கலிலேயா கடலில் பார்க்குறான், கெனசரேத்து கடலை விட கலிலேயா கடல் சூப்பர் கடல், நமக்கு பழக்கப்பட்ட கடல் இல்லையா? நம்ம ஏற்கனவே இங்கே தானே இருந்தோம், இங்கே தானே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இவர் தான் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு? சிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. நமக்கு திருப்பி நம்ம ஊருக்கு வந்துட்டோம், இங்கேயே மீன் பிடிக்கலாம். இது நெக்ஸ்ட் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய 2வது தடை என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னார், வந்துட்டோம், இங்கே வந்தாச்சு. ஆனால் இங்கே எது விடாது தெரியுமா? உங்களுக்குள்ள இருந்த பழைய சுபாவங்கள் இருக்குல்ல, பல காரியங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு உங்களை போக விடாமல் இது தடுத்து நிறுத்தும். நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. அவனிங்க நம்ம இந்த உதாரணத்தை பல இடத்துல பார்த்துருக்கோம், இந்த இடத்துல பார்த்தா கரெக்டாக இருக்கும். மோசேயும் பவுலும் இருக்கிறாங்க. மோசேயை அழைச்சி கொண்டு வந்து அழைச்சி கொண்டு வர்றாரு. எங்கே வர்றாரு? மீதியான் தேசத்துக்கு. 40 வருஷம் ஆடு மேய்க்க வைக்கிறாரு. எதுக்காக? அவர் எகிப்தில் படித்ததெல்லாம் இழக்கணும். எகிப்தில் படித்தது எல்லாத்தையும் அவர் என்ன செய்யணும்? இழக்கணும். அவர் எகிப்தில் வாக்கிலும் செயல்களிலும் வல்லவர். எல்லாத்தையும் விடணும். எகிப்தில் ஒரு பிரமாணம் படிச்சிருப்பார், விடணும். ஏன்னா இப்போ இவர் என்ன கொண்டு வரணும்? நியாயப்பிரமாணம் கொண்டு வரணும். இதே தான் பவுல் சொல்கிறாரு, எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். அரபு தேசத்தில் 3 வருஷம் இருக்கிறாரு. எதுக்காக இருக்கிறாரு? இதை எல்லாத்தையும் விட்டால் தான் இவருக்கு புதிய ஏற்பாடு கொடுக்க முடியும். பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் அது ஆகணும், பழசு போகணும். இன்னைக்கு அழைத்து கொண்டு வந்துருவார் ஆண்டவர். நம்ம வந்துடுவோம், கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு, குறிச்ச இடத்துக்கு வந்துடுவோம். ஊழியத்தை கூட ஸ்டார்ட் பண்ணுவோம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எது போகாது தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற அந்த மீன் பிடிக்கிற சுபாவம் போகவே போகாது. பழைய விஷயம் போகாது. இன்னும் அது உள்ளுக்குள்ளேருந்து கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பல நேரத்தில். அதனால தான் நான் நிறைய இடத்துல திருப்பி எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்த நான் சொல்லுவேன். உங்களை ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆடிட்டராக இருக்கீங்க, இல்லை மியூசிஷியனாக இருக்கீங்க உலகத்தில், அல்லது இன்ஜினியராக இருக்கீங்கன்னா, உங்களை கொண்டு வந்து இங்கே இன்ஜினியராக பயன்படுத்துறதுக்காக ஆண்டவர் கூப்பிடல. உங்களை இங்கே கொண்டு வந்து ஆடிட்டராக பயன்படுத்துறதுக்கு கூப்பிடல. உங்களை கொண்டு வந்தது மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுறதுக்கு. மீன் பிடிச்சிட்டு தான் ஒன்றை மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றினா, கொஞ்ச நாள் இயேசு இல்லைன்னு ஒன்று திருப்பி எங்கே போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இங்கே தான் இருக்குது. நாம் உலகத்தில் நிறைய கற்றுக்கொண்டோம், உலகத்துக்குள்ளது நிறைய ஞானம் வந்திருக்குது, உலகத்துக்குள்ளது நிறைய அறிவு வந்திருக்கு. இது எதுவுமே ஊழியத்திற்கு தேவையில்லை. அப்படி தேவைப்படும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையில்லை. அப்படி தேவைப்படுமானால் அதை கர்த்தர் பயன்படுத்தி கொள்வார். நாம் இதை விடாமல் வச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளோட மைண்டு என்னவா இருக்கும் தெரியுமா? இதை நான் ஏன் கர்த்தருக்கு பயன்படுத்தக்கூடாது? நான் நல்லா கிட்டார் வாசிக்கிற ஆள், நான் ஏன் கர்த்தருக்கு கிட்டார் வாசிக்கக்கூடாது? ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே நல்லா கிட்டார் வாசிச்ச, உலகத்துக்கு சினிமாவுக்கு வாசிச்ச,
நான் அந்த கிட்டாருக்காக உன்னை கூப்பிடல, எனக்கு நீ தான் வேணும், தேவைப்பட்டா நான் கிட்டார் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை நீ தான். இன்னைக்கு பல நேரத்தில் இந்த மீன் பிடிக்கிற சுபாவம் கூடவே வரும், கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும், பழசு விடாது. அதான் ஆண்டவர் சொல்வார், புதிய திராட்சை ரசத்தை எதில் ஊற்றக்கூடாது, பழைய துருத்தியில் ஊற்றக்கூடாது. புதிய அழைப்பு பழைய அனுபவத்தில் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா, இது அழைப்பு தேவ சித்தம், ஆவியானவருது. அனுபவம் மாம்சத்தில் வந்தது, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒத்து போகாது என்றைக்கும். அதனால தான் அவர் சொல்வார், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. பல நேரங்களில் நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என் டேலண்ட்டை யூஸ் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார், உன் டேலண்ட் இருக்கட்டும், அதை நான் தான் கொடுத்தேன், வேறு யாருமே கொடுக்கல. இப்போ அந்த பணக்கார வாலிபன் வரான் இயேசுக்கிட்ட வந்து, நான் நித்திய ஜீவனை அடையணும்னு கேட்குறான், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு. சரி, இந்த பணத்தை அந்த வாலிபனுக்கு ஆசீர்வச்சது யார்? கர்த்தர் தான் ஆசீர்வச்சார். ஏன்னா அவன் சொல்கிறான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி சிறு வயது முதல் கொண்டு ஃபாலோ பண்ணுறேன், நான் நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேங்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாலிபன் சம்பாரிச்சதெல்லாம் நியாயமான பணம், நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்ட். அப்போ கர்த்தர் தான் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதே கர்த்தர் தான் இப்போ சொல்கிறாரு, அதை விட்டு விடு, அதை விட்டுட்டு என்ன பின்னாடி பற்றுவா. வசனம் சொல்லுது இல்லை, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அந்த நஷ்டமும் குப்பையும் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்திய பணத்துக்கு இன்னைக்கு ஒரு 10,000 கோடிக்கிட்டு வருமா. அவர் அன்றைக்கி ரோமாபுரியில் வச்சுருந்தது. ஏன்னா அவர் வந்து கமாலியல்கிட்ட படித்தவர், டூயல் சிட்டிசனு. ரோமாபுரியில் அரசாங்கத்தில் செகண்ட் கிரேட் ஃபஸ்ட் கிரேடில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கு தான் டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்களாம் அன்னைக்கு. ஏன்னா அவங்க அப்பா வந்து யூதன், அதாவது பென்யமின் கோத்திரத்தான், ஆனால் அவங்க அப்பா ரோம சிட்டிசன். அது யாருக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரோமாபுரியில் ராஜாவுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாமா. அந்த கிரேக்க அதிகாரி சொல்கிறான்ல, மிகுந்த பிரயாசப்பட்டு இதை நான் பெற்றேன். அப்போ பவுல் சொல்கிற வார்த்தை என்ன? இந்த ஸ்லாக்கியத்தை உடையவனாய் பிறந்தேன். ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு அந்த கிரேக்க அதிகாரி சொல்கிறான், மிகுந்த பிரயாசப்பட்டு நிறையா செலவு பண்ணி வாங்கிட்டேன்ப்பா. அவன் சொல்கிறான், அதெல்லாம் நான் பிறக்கும் போதே என்கிட்ட இருக்குது, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். பவுலுக்கு இல்லாத ஞானமா? ஏன் அப்போ என்ன வேணும்? எனக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் அல்ல, உங்ககிட்ட இருக்கிற ஒபீடியன்சி. ஒரு தாளந்து இல்லாதவனை கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் கர்த்தர் தாளந்து உள்ளவனாய் மாற்ற முடியும். ஆனால் தாளந்து உள்ளவன் கீழ்ப்படியாதவனாய் இருந்தால் அவனை மாற்றுறது கஷ்டம். இங்கே என்ன இருக்கு? கடைசி காலம், அறிவு பெருக்கம். என்னப்பா படிச்சிருக்க? சிஏ. என்னப்பா படிச்சிருக்கிற? நான் வந்துட்டு டெக்னாலஜி முடிச்சிருக்கிறேன். என்ன ஐடி பண்ணியிருக்கேன். என்னப்பா பண்ண போகிற? ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம். ஆண்டவருக்கு சொன்ன ப்ரோக்ராம் பண்ணு. ஆண்டவருக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிறதல்ல, ஆண்டவருக்கு தேவை நீ. ஆண்டவர்கிட்ட இல்லாத ஞானம் இல்லை, ஆருக்கு ஞானம் இருக்கு. ஆண்டவருக்கு தேவை அந்த ஞானத்தை பயன்படுத்துகிற டூல். அந்த டூல் நீ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? வந்துட்டோம், நம்மகிட்ட இருக்கிற கலை என்ன இருக்கு? எனக்கு மீன் பிடிக்க தெரியும், ஓகே. ஆண்டவர் பார்த்தாரு, சரி போடு மீனை. அவங்க பிரயாசப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? வசனம் சொல்லுது, 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. நீ தான் ஏற்கனவே ஒன்றும் பிடிக்காம தானே உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஏற்கனவே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த வேலையில் ஃபெயிலியரா? நீங்கள் ஏற்கனவே உங்கள் பண்ண விஷயம்லாம் நஷ்டமாச்சு. அங்கே உங்களுக்கு சமாதானம் இல்லை, அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதுக்கு தான் கூட்டிகிட்டே வந்தோம். இது என்னவா இருக்குது? பழையவைகள் எல்லாம், வசனம் சொல்லுது, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து கொண்டன. ஒளிந்து போனல, ஒளிந்து கொண்டன. எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இப்போ திடீர்னு சூழ்நிலை வந்த உடனே வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிட்டாரு கடலுக்குள்ளே. நம்ம என்ன சர்வைவலுக்கு என்னப்பா பண்ணுறது? ஏசுநாதர் போயிட்டாரு, அவர் பாட்டுன்னு தரிசனம் 2 தரிசனத்தை கொடுத்தாரு, காணாமல் போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? அடுத்த வேலை ஆகாரத்துக்கு என்ன செய்வோம்? பேதுரு, என்ன சொல்கிறீங்க? மீன் பிடிக்க போவோம், நாங்களும் வருகிறோம். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தாய் பேதுரு. போய் போட்டால் ஒரு மீன் கிடைக்கல. பேதுருக்கு தெரிஞ்சு போச்சு, பழைய கதை தான் போல. இதான் உண்மை. நம்மக்கிட்ட இருக்கிறது கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினா மட்டும்தான் சக்ஸஸாக மாறும். நம்மக்கிட்ட இதே டேலண்ட் இருக்கும்,
நாம் கர்த்தருக்கு அதை பயன்படுத்தலாம்னு நினச்சோம்னா அது ஃபெயிலியராக மாறும். நீங்கள் கர்த்தர் உங்களுடைய மியூசிக்கையோ உங்கள் குரலையோ எடுத்து பயன்படுத்தும் போது பாருங்கள், அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கர்த்தருக்காக அதை பயன்படுத்தணும்னு நினச்சி பாருங்கள், அழகாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்காது. இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது, ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஊழியம் ஆரம்பித்து கொஞ்சம் போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதை கர்த்தருக்கு நாம் பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆண்டவருக்கு இன்னும் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன். ஒருத்தர் சொன்னாராம், நான் உலகத்துக்கு மியூசிக் போடும்போதே ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன், கர்த்தருக்கு நான் 2 லட்சம் செலவு பண்ணுவேன். பண்ணுங்க. அவர் கர்த்தருக்காக செய்யணுன்ற வாஞ்ச. ஆண்டவருக்கு என்ன தேவைன்னா, இப்போ மோசையை பார்த்து, மோசே எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். உடனே மோசே, நான் ராமசேசுக்கே ஊர் கட்டின ஆள், நான் கர்த்தருக்கு இன்னும் பெருசாக கட்டுவேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மோசே அது வேணாம், கட்டுறதுக்குலாம் நான் ஆள் வச்சுருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், வேடிக்கை பார்க்கணும். கரெக்டாக அவங்க செய்கிறது கரெக்டாக இருக்குன்றது சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணு. ஆண்டவரே இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட், இதுக்கு இத்தனை தேவையா? எனக்கு தேவை உன் மூளை இல்லை, எனக்கு தேவை உன் கீழ்ப்படிதல். ஏன்னா உன் மூளையில் நீ பிரம்மாண்டமாக கட்டுவ, ஆனால் நான் கட்டுற ஆசாரிப்பு கூடாரம் பிரம்மாண்டம் கிடையாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி. நான் கட்டுற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு இன்ச்சு மாறினாலும் பரலோகத்தினுடைய திட்டம் மாறிடும். அப்போ எங்கிட்ட கொடுத்துருக்கிற டேலண்ட், எங்கிட்ட கொடுத்துருக்கிற விஷயம் கர்த்தர் பயன்படுத்தா இருக்கணும். நான் கர்த்தருக்கு பயன்படுத்துறதா இருக்கக்கூடாது, அதை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இயேசு ஊழியத்துக்கு போனார், கடலில் போனார். போகும்போது போட்டு ஓட்டினாங்க. ஓட்டினதெல்லாம் யார் தான் ஓட்டினது? யார் தான் ஓட்டினது? சீசர்கள் தான் ஓட்டினாங்க. அவங்க தான் போட்டை ரோ பண்ணிட்டு போகிறாங்க, துடுப்பு போட்டு கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போது ஆண்டவரே எங்களை மீன் பிடிக்கிறதா மாற்றினீங்க, இப்போ திருப்பி எங்களை போட்டு ஓட்ட விட்டுருக்கீங்களே, போட்டு ஓட்ட வேண்டிய காலத்தில் போட்டு விட்டு. ஒரு நாள் வரும், நீ போட்டையே தொடாத காலம் ஒன்று வரும். போட்டு வேண்டிய காலத்தில் போட்டு ஓட்டுறதில்ல, ஓட்ட வேணான்னு சொல்லும் போது போட்டு ஓட்டுறது. சில நேரத்தில் கர்த்தர் உங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணால் யூஸ் பண்ணுவார் அவர் ஊழியத்துக்கு. வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும். ஏன் தெரியுமா? அது கூட சொல்லுவார், என் டேலண்ட்டு எப்போ அவருக்கு பிரயோஜனப்படுறதை விட என்ன வீழ்த்துன்னு அவருக்கு தெரியுதோ அது உனக்கு வேணான்னு முடிவு பண்ணிடுவார். அவருக்கு தேவை நான், என் ஆத்மா. என் ஆத்மாவுக்கு எதிராக எந்த டேலண்ட் எனக்கு யூஸ் ஆகுதோ அது உனக்கு வேணான்னு முடிவு பண்ணிடுவார். பல நேரங்களில் நமக்கு இருக்குது, நிறைய ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது. அதுவும் இந்த காலம் அறிவு பெருக்கத்தின் காலம். நான் போகிறேன் மீன் பிடிக்க, ஆண்டவர் சொல்வார் வேணாம் போகாத. பல பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தங்களுடைய பழைய அனுபவங்கள், கர்த்தர் விட்டு சொன்ன காரியத்தை யூஸ் பண்ணி ஆண்டவர் வேணான்னு சொன்னதை திருப்பி இறங்கி செஞ்சு கடைசியில் என்ன ஆகி போச்சு தெரியுமா? 0. 10 வருஷம் கழிச்சு 0, 5 வருஷம் கழிச்சு 0. அப்புறம் சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுங்க, என்னன்னே தெரில, கர்த்தர் என்ன 0 ஆக்கிட்டார். ஆண்டவர் சொல்றார், நீ தேவையில்லாத இடத்துல மீன் பிடிச்சினா 0 தான் வரும். என் கூட இருக்கும்போது போட்டு ஓட்டுன்னா ஓட்டு. இப்போ போட்டு ஓட்டாத, போய் கொர்நேலியாவை பார்க்க போனால் அங்கே போ. இது போட்டு ஓட்டுற காலம் இல்லை. நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை எங்கே அழைக்கிறாரோ அந்த தான் பண்ணணும். அந்த இடத்துக்கு தான் உங்களுடைய டேலண்ட்டை என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். கர்த்தர் சொல்லாத இடத்துல டேலண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா வேஸ்ட். அதே டேலண்ட் தான் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு யூஸ் ஆச்சு, நிறுத்தினா நிறுத்திடணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு பரிசுத்தவான் வாழ்க்கையில் நடந்தது. அவர் நல்ல அக்கார்டின் வாசிப்பார். அக்கார்டின் வாசிக்கும் பொழுது அவருடைய அக்கார்டின் போட்டு பாட்டு நிறைய நல்ல சேல்ஸு. நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் அக்கார்டின் தான், கீபோர்டே கிடையாது. ஆர்கன் இருக்கும், அக்கார்டின் இருக்கும். நல்ல அக்கார்டின் வாசிப்பார், நிறைய கேசட்ஸ் போட்டிருக்கிறார். ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்களாம், உங்களுடைய அக்கார்டினை கேட்குறதுக்காக தான் நாங்கள் இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்தோம், நீங்கள் வாசிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. உடனே அக்கார்டினை கழட்டி கீழே வச்சாராம். வச்சுட்டு சொன்னாராம், எப்போ இந்த அக்கார்டின் கர்த்தரை பார்க்க விடாமல் என்னை பார்க்க வச்சுச்சோ இந்த அக்கார்டின் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அந்த அக்கார்டின் அவர் கையிலேயே தொடவே இல்லையாம்மா. கர்த்தர் சொன்ன பிறகு தான் கையில் எடுத்தாராம். கர்த்தருக்கு தேவை அக்கார்டின் அல்ல, கர்த்தருக்கு தேவை நாம். அக்கார்டின் இல்லாமல் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும், ஆனால் நம்ம இல்லாமல் வெறும் அக்கார்டினை யூஸ் பண்ண முடியாது. அக்கார்டினுக்கு ஆண்டவர் நிறைய டேலண்டான ஆட்களை பூமியில் வச்சுருக்கிறார். அவர் நினச்சார்னா தி பெஸ்ட்டு கூட்டு வந்துடுவார். ஆனால் ஆண்டவருக்கு தேவை அதல்ல. நாம் கரெக்டாக போயிட்டே இருக்கிறோமா? கலிலேயாவுக்கு போக சொன்னோம், வந்துட்டோம். அழைப்பு பெற்றோம், வந்துட்டோம்.
இங்கே என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொன்னபடி செய்கிறோமா? திருப்பி எருசலேம் போக சொன்னால் போகிறோமா? இதுதான் கர்த்தர் கேட்குற 2வது மிக முக்கியமான கேள்வி.